தேடினால் தென்படும் தேவன். பிரைஸ் தி லார்ட். இறைவாக்கினர் அசரியா ஆசாவிடம், நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் என்று நாம் 2 குறிப்பேடு நாளாகமம் 15:2 வாசிக்கின்றோம். இதை கேட்ட யூதாவின் அரசன் ஆசா ஆண்டவரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார் எனவும், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி தேவனை தேடவும் அவருடைய திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டும் என்று யூதா மக்களுக்கு ஆணையிட்டதாகவும் நாம் 14:2-4 வரை பார்க்கிறோம். அதனால் நாடும் எந்த போரும் சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியாய் இருந்தது. ஏனென்றால் அவர் ஆண்டவரை தேடினார். அதனால் ஆண்டவர் அவருக்கும் யூதா மக்களுக்கும் அமைதியை அருளி இருந்தார். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் என இயேசு மத்தேயு 24:13 சொல்லியது போல, ஆசா மன்னன் இறுதி வரை ஆண்டவரை தேடவில்லை. தன்னை விட மிகப்பெரிய அளவில் படைபலம் கொண்ட எத்தியோப்பியரை முறியடிக்க அவர் பிற மன்னர்களின் துணையை நாடாமல் ஆண்டவரின் உதவியை நாடினதால் நினைத்தே பார்க்க முடியாத அளவில் வெற்றி பெற்றார். ஏனென்றால் அவருக்காக போரிட்டது ஆண்டவர். ஏன்? ஆசா ஆண்டவரை அப்பொழுது தேடினார். ஆனால் தன் சகோதரர்களாகிய இஸ்ரவேலரின் அரசன் பாஷா ஆசாவுக்கு எதிராக ஒரு தடையை கொண்டு வந்த பொழுது அவர் முன் மாதிரி ஆண்டவரை தேடவில்லை. மாறாக அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய சீரியா நாட்டின் மன்னன் பெனாதத்தின் உதவியை அவர் நாடினார் என நாம் வாசிக்கின்றோம். அவரும் உதவி செய்தார். அதனால் பாஷா தடையை நிறுத்திவிட்டான். இங்கும் வெற்றிதான் ஆசாவுக்கு கிடைத்தது. ஆனால் ஆண்டவரின் மூலம் கிடைக்காத வெற்றி நிரந்தரமானது அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக உடனே ஆண்டவர் இறைவாக்கினர் அனானி வழியாக ஆசாவிடம், உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன, அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார், நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய், எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும். 2 குறிப்பேடு 16:9 என்று சொன்னார். இது மட்டுமல்ல, அவருக்கு காலில் ஒரு வியாதியும் வந்தது. அப்பொழுதும் அவர் தன் தவறை திருத்திக் கொள்ளாமல் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு மருத்துவர்களை தேடினார், அவர்களையே நம்பினார், பின் இறந்தும் போனார். துவக்கத்தில் மிகவும் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த ஆசா. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை தேடியும் பொழுது பெரும் வெற்றிகளை கண்ட ஆசா மன்னன் இறுதி வரை ஆண்டவர் மேல் உத்தமமாக இல்லாததால் சரிவை காண நேர்ந்ததே. அதேபோல் நாமும் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும் பொழுது வெற்றிகளையும், அவரை பின்னுக்கு தள்ளி உலகத்தின் பின்னால் செல்லும் பொழுது தோல்வியையும் சந்திப்போம் என்பதுதான் விவிலிய உண்மை. அதனால்தான் தாவீது எதற்கெடுத்தாலும் தன் ஆண்டவரையே சார்ந்திருந்ததால் வெற்றி மேல் வெற்றி பெற்றார் என்பதை நாம் விவிலியத்தில் காண்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உலகத்தின் ஆலோசனையின்படி நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இறுதியில் தோல்வியில்தான் முடிந்தன என்பதை கண்டு கொள்ளலாம். ஆண்டவரின் ஆலோசனைப்படி எடுத்த முடிவுகள் வெற்றியை கொண்டு வந்ததையும் காண முடியும். ஜெபம் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து எந்தவித கலக்கமும் இன்றி மன அமைதி கிடைத்தது என்றால் அது ஆண்டவரின் சித்தம் என அறிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையையே பாதிக்கக்கூடிய பெரிய முடிவுகளை நாமாக எடுத்தோம் என்றால் அது நிச்சயம் தோல்வியில்தான் முடியும். ஆனால் முக்காலத்தையும் அறிந்த தேவனின் ஆலோசனையின்படி நடந்தோம் என்றால் அது தற்பொழுது நமக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இறுதியில் நம் நன்மைக்காக தான் என்பதையும் நம் கண்கள் காணச் செய்வார் நம் அன்பு ஆண்டவர். ரோமர் 8:28. ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் ஆண்டவரை தேடுவோம். அவர் தடுத்தால் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். புனித பவுலை போல். திருத்தூதர் பணிகள் 16:6 மற்றும் 7. இறைவாக்கினர் எலியா சொன்னது போல 2 நினைவுகளால் குந்தி நடக்காமல் நம் ஆண்டவர் தான் முக்கியம் என அவரை மட்டும் தேடி உலகின் போக்கின்படி நடவாமல் ரோமர் 12:2. உலகை பின்னுக்கு தள்ளுவோம்,
வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். என்னை தேடுபவன் என்னை கண்டடைவான் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் விவிலியத்தில் உம்மை தேடவும் ஜெபத்தில் உமது ஆலோசனையை நாடவும் கிருபை புரியும். ஆமென்.